ஆந்திர மாநிலம் மசூலிப்பட்டினத்தில் உள்ள துறைமுகம் மீண்டும் புதுப்பொலிவு பெற்று வருகிறது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை போக்கஸ் நவ் பகுதியில் பார்க்கலாம். பாரம்பரியமான தொழில்களில் இருந்து அதிநவீன குவாண்டம் தொழில்நுட்பம் வரை பல்வேறு தொழில்களிலும் பாய்ச்சலை காட்டி வருகிறது ஆந்திர பிரதேசம். இதன் ஒரு பகுதியாக வரலாற்று சிறப்புமிக்க மசூலிப்பட்டினம் துறைமுகம் புதுப்பொலிவு பெற்று வருகிறது. சுமார் 4000 கோடி ரூபாய் செலவில் அனைத்து வகை பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கான கட்டமைப்பு வசதிகள், கிடங்குகள், சாலை வசதிகள் என முழு வீச்சில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மசூலிப்பட்டினத்தை சர்வதேச வணிக களமாக்கும் நோக்குடன் இத்துறைமுகம் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. கிபி 3-4 நூற்றாண்டுகளிலேயே மிகவும் புகழ் பெற்றிருந்த துறைமுகம் மசூலிப்பட்டினம். இங்கிருந்து ஆடைகளும் வேளாண் விளைபொருட்களும் உலகெங்கும் பயணித்தன. உலக புகழ்பெற்ற மஸ்லின் ஆடைகளுக்கு பெயர் காரணமே மசூலிப்பட்டினம் துறைமுகம்தான் எனவும் வரலாற்று அறிஞர்கள் கூறுகின்றனர். முற்காலங்களில் சாதவாகனர்கள், பாமினி சுல்தான்கள், விஜயநகர பேரரசர்களால் நிர்வகிக்கப்பட்ட இத்துறைமுகம் 19ஆம் நூற்றாண்டில் பொலிவை இழக்கத் தொடங்கியது. ஆங்கிலேயர்கள் சென்னை துறைமுகத்தை முதன்மைப்படுத்தியதுதான் இதற்கு காரணம். 100 ஆண்டுகளுக்கும் மேலாக முக்கியத்துவம் இழந்திருந்த மசூலிப்பட்டினம் துறைமுகம் தற்போது பெரும் செலவில் சீரமைக்கப்படுகிறது. இந்த ஆண்டு இறுதிக்குள் இத்துறைமுகம் பயன்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தென்னக பொருளாதாரத்தில் முதலிடத்தை அடையும் வேகத்தில் இயங்கி வரும் ஆந்திர அரசுக்கு இத்துறைமுகம் ஓர் ஆதாரமாக இருக்கும்.